வணக்கம் நண்பர்களே. ஸோ எஸ்ஆர்பி எழுதுறவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதே போல டிஆர்பி இதே போல பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு பிஎஸ்டி கிளைம் பண்ணவங்க, சரிங்களா? பிஎஸ்டி மூலமா எனக்கு இடஒதுக்கீடு வேணும் கிளைம் பண்ணவங்க, சரிங்களா? அப்படிங்கிறப்ப யாருன்னா 1லிருந்து 12வது வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும். ஓகேவா? 1லிருந்து 12வது வரை தமிழ் வழியில படிச்சிருக்கணும். டிகிரி ஸ்டாண்டர்டும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும். இங்க கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும், சரிங்களா? இதற்கான அனைத்து சான்றிதழ்களுமே அவங்களுடைய லாகின் மூலமாக அப்லோட் பண்ண வேணும். சார், நான் 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6லிருந்து ஒரு 10 வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 11லிருந்து 12 வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கேன், தனித்தனி சர்டிஃபிகேட் தான் இருக்கு, அப்ளை பண்ணலாம், அப்லோட் பண்ணலாமா? ஓகே, பண்ணலாம். ஆனா நீங்க டிகிரியும் தமிழ் உள்ள படிச்சிருக்கணும். அதே போல நான் டிசிஎம் படிச்சிருக்கேன். டிசிஎம்க்கு அந்த சர்டிஃபிகேட் அந்த கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க. தமிழ் வழி சான்றிதழ் அவங்கள்ட்ட வாங்கலையே, அவங்கள்ட்ட வாங்கி அப்லோட் பண்ணுவானா? வாங்கி தான் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இப்போ உங்களால உடனே நான் அந்த ஊர்ல போய் அந்த கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல போய் வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, நீங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அனுப்பிச்சு விடலாம். இல்லாட்டி நாளைக்கு ஒரு நாள் தான் உடனே தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில கூட வாங்கிட்டு கூட நாளைக்கு ஈவினிங்குள்ள நீங்க அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஸோ என்னன்னு சொல்லிடுறேன், இது எஸ்ஆர்பிக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 670-80 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. ஸோ அவங்க எல்லாமே சரி கவுண்ட் சரியில்லை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 சொச்சம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 350 நினைக்கிறேன், நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு தான் அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது செலக்ஷன் லிஸ்டுக்கான ஒரு உதாரணமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யாரெல்லாம் எனக்கு தமிழ் அது பிஎஸ்டி வழியா எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர், சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. அப்ப எனக்கு தமிழ் வழி மூலமா தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கேன், அதன் மூலமா எனக்கு அந்த சிறப்பு இடஒதுக்கீடுல கோட்டாலே எனக்கு சீட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க மட்டும் இந்த இதை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அதே போல நான் இப்பதானங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க தமிழ் வழி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற சர்டிஃபிகேட் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ என்னன்னா, நீங்க 12th வரைக்கும் வாங்கி வச்சிருப்பீங்க, டிகிரியும் வாங்கியிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜர் எந்த இன்ஸ்டியூஷன்ல படிச்சீங்களோ அங்க போய் வாங்கி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? வாங்க முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அதாவது எது வாங்க முடியாம இருக்குன்னா, உங்களுக்கு டிசிஎல் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சீங்கல்ல, அது மட்டும் தான் ஒரு சில பேர் உடனே வாங்க முடியாது இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க கஸ்டமர் கேர் இருக்கும், அது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அந்த சைட்லயே இருக்கு, அங்க ஃபோன் பண்ணி கூட கேட்டுட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நாளைக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதை பண்றதுக்காக தான் இந்த காணொலி. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அப்ப டிஆர்பிக்கு தமிழ் வழி சான்றிதழ் மூலமா எனக்கு இடஒதுக்கீடு வேணும் கிளைம் பண்றவங்க இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ லாகின் பண்ணி அந்த தமிழ் வழி சான்றிதழுக்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். டிஆர்பிக்கு இதே ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால நீங்க தமிழ் வழி சான்றிதழ் கிளைம் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, 1லிருந்து 12 டிகிரி, அப்புறம் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அப்ப நீங்க டிகிரி காலேஜ்ல வாங்கிருப்பீங்க, டிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த இன்ஸ்டியூஷன்ல படிச்சீங்களோ அங்க போய் வாங்கி அப்லோட் பண்ணுங்க, சரிங்களா? டிஆர்பிக்கு மட்டும் பண்ணவங்க நல்ல மார்க் எடுத்துக்க நினைச்சவங்க சரிங்களா, இந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நிறைய பேரோட டவுட்டா இருந்தது. நான் தான் பாத்தீங்கன்னா எல்லோருடைய கவலை பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ இருக்கும் அப்படிங்கிற கவலை எல்லாரும் மனசுல இருக்கு. இப்போ இதே ஒரு ப்ரொசீஜர் அவங்க டிஆர்பிக்கு பண்ணலாம். அது அதற்கான அறிவிப்பு இன்னும் 2-3 நாளில் வெளியிடலாம். ஓகேவா? ரிசல்ட் என்னங்க ஆகும், நிறைய செய்தி சேனலில் ரூமர்ஸ் வருது, அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னா, எனக்கு அஃபீஷியலாக எதுவும் செய்தித்தாளையோ இல்லை வேறு எதுவும் நியூஸ் சேனலோ பார்க்கல. பார்த்தோன்னா அதுக்கான என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வருகின்ற காணொலியில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்னுடைய நாலேஜுக்கு படி நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்போ நமக்கு மே மாதம் சட்டமன்ற தொகுதிக்கான
தேர்தல் வருது சரிங்களா. அப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த ரூலிங் ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கையில் போயிடும். சரி, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ வந்து இப்போ ரிசல்ட்டோ புதிய அறிவிப்போ எதையும் வெளியிட மாட்டாங்க. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் இதுதான் நிதர்சனம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு அதுக்குள்ளேயே நம்ம ரிசல்ட் வருதும் அப்படின்னா நம்ம நம்புகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நவம்பரில் தான் இருக்கோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இப்படி 4 மாதம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிடும் அப்படின்னா எல்லோருடைய நம்பிக்கை. ஸோ இதுக்கிடையில் வந்து நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அது சரியாக எனக்கு தெரியாத விஷயத்த நம்ம வந்து பேச முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நியூஸ் வந்ததாலோ இதே போல் அஃபிஷியலாக நியூஸ் வந்ததாலோ நம்ம அடுத்தது காணொலியில் வந்து நம்ம வீடியோ பண்ணத்தான் போகிறோம். ஸோ இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியை நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.